பீகாரின் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பாஜக 83 முதல் 87 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நிதிஷ்குமாரின் ஜேடியு 61 முதல் 65 தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி 63 முதல் 66 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காங்கிரஸ் கட்சி தனித்து 6 முதல் 7 தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் கருத்து கணிப்பில் தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா, இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்கின்றன, விவரங்கள்? கண்டிப்பாக பீகார்ல முதற்கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற இருக்கிற நிலையில பகிரங்க பிரச்சாரம் இன்னைக்கோட முடிவது. இந்த நிலையில அங்கு ஒப்பீனியன் போல் சொல்லுவாங்க இல்லையா, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அது வெளியாகி இருக்கு. தனியார் செய்தி நிறுவனம் IANS மற்றும் மேட்ரைஸ் நிறுவனம் இணைந்து இந்த கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, NDA கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 49% வாக்குகள் கிடைக்கும் பீகார்ல அப்படின்னு சொல்றாங்க. மகாகட்பந்தன் கூட்டணியை பொறுத்த மட்டும் 38% தான் கிடைக்கும் சொல்றாங்க. பிற கட்சிகளுக்கு மீதமுள்ள சதவீதம் சென்றடையும் சொல்றாங்க. இதுல பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்து 83 இடங்கள்ல இருந்து 87 இடங்கள் வரை வெற்றி பெறும். இதற்கு அடுத்தபடியா அவங்களோட கூட்டணியில் இருக்கிற JDU 61 இருந்து 65 இடங்களை பிடிப்பார்கள் என்று சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமா அந்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துக்கிட்டீங்கன்னா 153 இடத்துல இருந்து 164 இடங்களை பிடிக்கும், ஆட்சி அமைப்பார்கள் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தான். இதே போல மகாகட்பந்தன், அதாவது காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பிரதானமான கட்சி அப்படின்னு பார்க்கும்போது ராஷ்டிரிய ஜனதாதள், அவங்க என்னன்னா 22% வாக்குகளை இந்த தேர்தலில் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா 62 இருந்து 66 இடங்களை அவர்கள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது, வெல்ல வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் 7 முதல் 9 இடங்களை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா இந்த கூட்டணி அப்படின்றது 76 இருந்து 87 இடங்களை கைப்பற்றுவார்கள். இதன் மூலமா தேர்தலுக்கு வெளியாகி இருக்கிற, அதாவது IANS மற்றும் மேட்ரைஸ் நிறுவனம் இணைந்து நடத்திய அந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் பீகார்ல ஆட்சி அமைப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு இருப்பதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா.